வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சேமியா வைத்து எப்படி கேசரி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேமியா கேசரி செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கப்பில் சேமியா அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் சேமியா எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியுடைய அளவும் இருக்கணும். இப்போ சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் இந்த சேமியாவை எடுத்து 2 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாத அளவுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இந்த தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் 1 கப்பு சேமியானா 2 கப்பு தண்ணி சேர்த்து மைல்டாக தூள் சால்ட்டை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வர்றப்ப 2 ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதி வர்றப்ப இந்த சேமியா வறுத்து வச்சுருக்க சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சேமியாவை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பக்கம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பாதி வறுத்து எடுக்கிறப்ப இந்த திராட்சையை சேர்த்து வறுத்துக்கணும். அப்போதே கருகாமல் இருக்கும். இப்போ இந்த சேமியா நல்லா வெந்து வரந்தோட்டிக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் இப்போ இந்த சேமியா நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா குறைஞ்சு நல்லா கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சேமியா வெந்திருக்கணும், இல்லைன்னா வேகாது சீக்கிரமே இந்த சர்க்கரையை சேர்க்குறப்ப. அதனால நல்லா வெந்ததுக்கு முன்னாடி தான் சர்க்கரையை சேர்க்கணும். 1 கப்பு சேமியானா அதே கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதிக இனிப்பு தேவைன்னா நான் 3/4 அளவு தான் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்ட்டு. உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியா கூட அந்த சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ கொஞ்சம் இலையை கொடுக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சதே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி வர்றப்ப ஃபுட் கலரு, ஆரஞ்சு ஃபுட் கலர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி கொடுக்குறப்ப இந்த முந்திரி திராட்சையை நல்லா இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி திராட்சையில் ஏற்கனவே நெய் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு இது போதும், தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் அதிகப்படுத்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான சேமியா கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.